மன்னாதி மன்னன் அத்தியாயம் 39. மக்களுக்கு வழிகாட்டியாக முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் திலகம் எப்போதுமே விரும்பி இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே நேரடியாக வெளிநாட்டு கார் வாங்க முடியாது. எம்ஜிஆர் முதல்வரான பிறகு 83 அந்த காலகட்டத்திலே ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் என்று சொல்வார்கள். அதன் மூலம்தான் வெளிநாட்டு பொருட்களை நாம் வாங்க முடியும். டிவிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் சந்தானம், மறைந்த சந்தானம் அவர்கள் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். சந்தானம் தனது உபயோகத்துக்காக ஒரு வெளிநாட்டு கார் வாங்க விரும்பினார். அப்போது எம்ஜிஆர் அவர்களையும் அணுகி, நீங்கள் ஏதேனும் வெளிநாட்டு கார் வாங்க விரும்புகிறீர்களா? நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் மூலமாக வாங்க போகிறேன். உங்களுக்கும் சேர்த்து அது ஒரு ஏலம் மாதிரியான அமைப்பு. அந்த ஏலத்தில் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன கார் வேண்டும்? வெளிநாட்டு கார் என்ன வேண்டும்? இப்படி சந்தானம் அவர்கள் கேட்கும் போது எம்ஜிஆர் புன்முறுவலோடு, எனக்கு என்னுடைய அம்பாசடர் காரே போதும் என்று கூறிவிட்டார். இந்த அம்பாசடர் கார் ரொம்ப பிரபலம், அனைவருக்குமே தெரியும். டிஎம்எக்ஸ் 4777. இன்றைக்கும் நீங்கள் மாம்பலம் இந்த நினைவு இல்லத்திற்கு போனீர்கள் என்றால் எம்ஜிஆரின் அம்பாசடர் கார் அப்படியே அவர் பயன்படுத்திய மாதிரியே இருக்கிறது. நானெல்லாம் தாய் அண்ணா அந்த குழுமத்திலே, எம்ஜிஆரின் பத்திரிகைகள் தாய் அண்ணா மெட்டி எல்லாமே அண்ணா அறக்கட்டளை என்று நெல்சன் மாணிக்கம் ரோட்டிலே இருக்கிறது. அங்கு பரிச்சயத்தோடு இருந்தபோது, அப்போது எங்கள் குருநாதர் வலம்புரிஜான் தான் ஆசிரியர். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் இதே காரில் தான் அவர் அங்கு வருவார். எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல், சைரன் வைத்த வண்டிகள் எல்லாம் இல்லாமல் நேரடியாக அலுவலகத்திற்கு வந்து ஆடியிலே ஒரு ஏசி அறை உண்டு, அங்கு போய் உட்கார்ந்து அவர் பேசுவார். இன்னும் சொல்லப்படால் அவரது வளர்ப்பு மகன் அப்போ என்கிற ரவீந்திரன் சாரை அழைத்து கண்டிப்பார். கீழே வரும்போது நாங்கள் வணக்கம் வைக்கும் போது அவரும் பதில் வணக்கம் வைத்து அதற்கு பிறகு அந்த காரில் ஏறி போய் விடுவார். இந்த அம்பாசடர் கார் அந்த அளவுக்கு பிரபலம். இந்த அம்பாசடர் கார் வந்த விதமே ஒரு சுவாரஸ்யமான விதம். 72 அதிமுக ஆரம்பித்த பிறகு 75 காலகட்டத்திலே அவர் ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று 75, 76 காலகட்டத்திலே விரும்பி, அப்போது சத்யா ஸ்டுடியோவின் மேனேஜர் மறைந்த பத்மநாபன் அவர்கள் அவரிடம் சொல்லி கார் வாங்கியாகிவிட்டது, காரை நல்ல எண்ணாக பார்த்து பதிவு செய்யுங்கள் என்று கூறியவுடன் இவர் அந்த காரை எடுத்துக்கொண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு போய் அங்கே நம்பர் தேடும் போது 4777 என்கிற எண் இருக்கிறது, வேண்டுமா என்று அவர்கள் கூற, மாமல அலுவலகத்திற்கு போன் செய்து பத்மநாபன் அவர்கள், அவர் நேரடியாக கூட எம்ஜிஆர் அவர்களிடம் பேச மாட்டார், அந்த அளவுக்கு பக்தி, அவர் கூறி எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ யோசித்து அதே எண்ணெய் இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். அப்படி வந்ததுதான் அந்த டிஎம்எக்ஸ் 4777. ஒரு முறை வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை அந்த காரில் அழைத்து பல இடங்களுக்கு செல்லும் போது எம்ஜிஆருக்கு கொடுக்கிற அதே வரவேற்பு, உற்சாக வரவேற்பு அவரது காருக்கு இருந்ததை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனதாக கூறுவார்கள். அந்த அளவுக்கு பிரபலமான கார். எனக்கு வெளிநாட்டு காரெல்லாம் வேண்டாம், இந்த காரே போதும் என்று எம்ஜிஆர் கூறிவிட்டார். ஆனால் எம்ஜிஆர் திரை நட்சத்திரமாக இருந்த போது வெளிநாட்டு கார்களை பயன்படுத்தியது இல்லையா என்று கேட்டால் நிறைய கார்கள், இம்பாலா கார், டாட்ஜ், நிசான், இது போன்று பல கார்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் மக்கள் சேவைக்கு வந்த பிறகு, அது குறிப்பாக முதல்வரான பிறகு அவர் எளிமையாகவே தான் இருந்தார். அதெல்லாம் ஒரு உதாரணம், மக்களுக்கு காட்டுகிற உதாரணம். நடிகனாக இருப்பது என்பது என் தொழில், ஆனால் முதல்வராக இருப்பது என்பது மக்கள் பணி. இதுதான் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் கடைபிடித்து வந்த ஒரு கோட்பாடு. இன்றைக்கு அந்த கோட்பாடுகள் எல்லாம் அதிமுகவில் மறைந்து விட்டதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் எல்லா தலைவர்களுமே அந்த கோட்பாடை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. சந்தானம் அவர்கள் வெளிநாட்டு கார் பற்றி கூறும்போது, எம்ஜிஆர் எனக்கு என்னுடைய அம்பாசடர் காரே பென்ஸ் காரில் பயணம் செய்வது போன்றது என்றே கூறியிருக்கிறார். ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக ஏராளமான வசதிகளோடு இருந்த எம்ஜிஆர் அவர்களின் உள்ள கிடக்கை என்பது எப்போதுமே எளிமையாகவே இருந்திருக்கிறது. ஒரு கணையாளி என்கிற ஒரு இலக்கிய இதழ், பொதுவாக அது இலக்கிய வட்டாரத்திலே ரொம்ப புகழ்பெற்ற இதழ். அவர்கள் இந்த மாதிரி திரை நட்சத்திரங்களே அல்லது அரசியல்வாதிகளை பேட்டி எடுப்பது என்பது ரொம்ப அபூர்வம். அப்படியான ஒரு பேட்டியை நான் சமீபத்திலே பார்க்கும்போது கடையாளி பத்திரிகையிலே எம்ஜிஆர் அவர்களின் பேட்டி வந்திருந்தது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. ஆனால் அதிலே ஒரு பத்தியை படிக்கும் போதுதான் நான் இப்போது கூறிய இந்த வெளிநாட்டுக்கார், அம்பாசடர் கார்,
இந்த உதாரணமும் எம்ஜிஆரின் அந்த மனமும் எனக்கு புரிந்தது. அவர் என்ன கூறுகிறார் என்றால், தேவை என்பதே மனதளவில் தான். உதாரணமாக பல வருடங்களுக்கு முன்பு ஒரு 27 ரூபாய் வாடகையிலே நான் ஒரே ரூமிலே குடியிருந்தேன். என் மனைவி, அண்ணன், குழந்தைகள் எல்லோரும் அங்குதான் இருந்தார்கள். தாய் எல்லோருமே. சாப்பிடுவது, தூங்குவது, உடற்பயிற்சி செய்வது, பண்டிகைகள் கொண்டாடுவது எல்லாமே அந்த அறையில் தான். மர்மயோகி சர்வாதிகாரி படம் எடுக்கும் போதெல்லாம் கூட அந்த சாதாரணமான 27 ரூபாய் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருந்தேன். இப்போது அந்த சிறிய இடமே எனக்கு போதும் என்று தோன்றியது. பிறகு பங்களாவுக்கு குடி போனேன். முன்பிருந்த இடத்துல உறவினர் ஒருவரை குடி வைத்தோம். அதற்கு பிறகு பழைய வீட்டை போய் பார்க்கலாம் என்று ஒரு முறை அங்கு போயிருந்த போது, இவ்வளவு சிறிய இடத்துல நாம் குடியிருந்தோம், ஆனால் திருப்தியாகத்தானே இருந்தோம் என்று எனக்கு தோன்றியது. மனிதனின் மனம் அடிப்படை தேவையோடு திருப்திப்பட வேண்டும். அதிக வசதிகள் இருந்தாலும் திருப்தி இல்லாமலும் போகும். மனதின் ஆசைகளுக்கு கட்டுப்பாடு இல்லை. ஆனால் நாம் தேவைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். ஆசைகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, ஆனால் தேவைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். இப்படி அந்த கணையாழி பத்திரிகையின் பேட்டியிலே எம்ஜிஆர் கூறியதாக அந்த பத்தியை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நாம் அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கொள்கை, நாம் மட்டுமல்ல தலைவர்கள் அனைவருமே கடைபிடிக்க வேண்டியது என்றுதான் நான் நினைத்தேன். அந்த பேட்டியின் பிற பகுதிகள் கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதாவது எம்ஜிஆரை சந்தித்த விதம் பற்றி எல்லாம் கூறியிருப்பார்கள். அந்த தியாக டி நகர் ஆற்காடு முதலி தெருவிலே மாடி வீட்டில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற போர்டு, ரொம்ப சின்ன நெருக்கமான அறைதான். எம்ஜிஆர் எலுமிச்சம்பழ நிறத்தோடு உச்சதலையில லேசான வழுக்கையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அவர் மறைக்கவில்லை. ஆனால் அது கலைஞரை விட குறைவுதான். கணையாழி பத்திரிகைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடற்கட்டு, அரிதாரத்தால் பாதிக்கப்படாத முகம், வயது 45க்குள் தான் இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றியது என்கிறது கணையாழி பத்திரிகை. அப்போது அவருக்கு வயது 55ஐ தாண்டி விட்டது. கணையாழி பத்திரிகையிலே அவர் ரொம்ப இயல்பாகவே பேசிக் கொள்கிறார். திடீரென்று வந்து விட்டோமே என்கிறது கணையாழி. இல்லை, எனக்கு ஒன்றும் இன்றைக்கு பெரிய வேலை இல்லை, இப்ப ஒரே மழையாக இருக்கிறது, அதாவது அக்டோபர் நவம்பர் மாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பேட்டி கூட்டமெல்லாம் இல்லை, பொதுக்கூட்டமெல்லாம் இல்லை, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு பந்தா இல்லாமல் மிக எளிமையான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அப்போது அவர் கூறுகிறார், ஆரம்பத்திலே பத்திரிகைகள் என்னுடைய கூட்டங்களுக்கும் பேச்சுகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தந்தன, இப்போது நிறுத்தி விட்டன திடீரென்று. இது இந்த ஊடக உலகமே அப்படித்தான். திடீரென்று உயர்த்தி பிடிப்பார்கள், திடீரென்று கைவிட்டு விடுவார்கள். எம்ஜிஆர் அதை சொல்கிறார், இது ஒன்றுதான் மாற்றம். ஆனால் என் இயக்கத்தின் வளர்ச்சியிலே எந்த தடையும் இல்லை. நான் எதிர்பார்த்ததை விட மக்கள் ஆதரவு பலமாக இருக்கிறது. எனக்கு சேரும் கூட்டம் வெறும் சினிமா நட்சத்திரத்துக்கான கூட்டம் அல்ல. பாருங்கள், இந்த அங்கத்தினர் எண்ணிக்கையை பாருங்கள், விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் எடுத்து காட்டுகிறார். இதுவரைக்கும் 12 லட்சம், இப்போ 1.5 கோடி என்று சொல்கிறார்கள். எம்ஜிஆர் அவர் கூறுவது 12 லட்சம் அங்கத்தினர்கள் இதுவரைக்கும், அதாவது அநேகமாக 75 காலகட்டமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், சேர்ந்திருக்கிறார்கள். இந்த அங்கத்தினர்கள் தான் இந்த இயக்கத்தின் உயிர் மூச்சு, அவர்கள் தான் நாடி துடிப்பு. அங்கத்தினர்கள் என்று அவர் சொல்லுவது அடிப்படை உறுப்பினர்கள். அடிப்படை உறுப்பினர்களை நம்பித்தான் இயக்கம். நான் ஊடகங்களை, பத்திரிகைகளை நம்பி அல்ல. ஊடகம் என்கிற வார்த்தை எப்போது கிடையாது. பத்திரிகைகளை நம்பி அல்ல. பெரிய அளவுக்கு டிவி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அச்சு பத்திரிகைகள் தான். அப்படி சொல்லும் போது போராட்டங்களுக்கெல்லாம் நிறைய பொய் வழக்குகள், 60,000 பொய் வழக்குகள் என்று சொல்கிறார். மத்திய அரசோடு இருக்கிற உறவை பற்றி சொல்லும் போது, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றுதான் நாங்கள் பட்டியல் குடிக்கிறோம், எங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு எல்லை கோடு இருக்கிறது, அது மீறப்பட்டால் இயக்கம் வேறு விதமாக திரும்பும் என்று அது ஒரு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறார். காமராஜர் ஏன் என்னை ஆதரிக்கவில்லை என்று எனக்கு புரியவில்லை. கொள்கை அடிப்படையில் ராஜாஜி அவர்கள் என்னை ஆதரிக்கிறார்கள், காமராஜர் வேறு காரணங்களுக்காக என்னை எதிர்க்கிறார். ஆனால் அவருடைய தியாகத்தையும் மக்களிடையே அவருக்கு உள்ள பெருமையை நான் மதிக்கிறேன். காமராஜர் மறைவுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட பேட்டி, என்னை தூக்கினாலும் நான் அவரை வாழ்த்துவேன். காமராஜர் ஆதரவு தராதது, அவரது ஆதரவு பத்திரிகைகள் எனக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பது, அது அவ்வளவுதான், அதை பற்றி நான் பெரிதாக கவலைப்படவில்லை என்று சொல்லிவிட்டு கருப்பு பண நடமாட்டத்தை ஒழிப்பது பற்றி ஒரு வரி சொல்லுகிறார். இன்றைக்கு அது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. கருப்பு பண நடமாட்டத்துக்கு மத்திய சர்க்கார் தான் பொறுப்பு. 100 ரூபாய் நோட்டு உட்பட இந்த உயர் நோட்டு மதிப்புள்ள நோட்டை நாம் செல்லாததாக்கி விட்டால் கருப்பு பணம் ஒழிந்துவிடும். இதுதான் அவர் கூறுகிற கருத்து.
ஆனால் அதற்கு பிறகு நாம் அதை ஒழித்து மீண்டும் 2000 ரூபாய் நோட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் திலகம் வந்து ஏழைகளின் நாயகராக திகழ்ந்தார். அதே நேரத்தில் திறமையானவர்களின் நிர்வாகிகளாக வைத்திருந்தார். முதலிலே அமைச்சரவை சகாக்களை அவர் 1977 சந்திக்கும் போது, என்னுடன் இருப்பவர்களில் யாரேனும் இளம் வயதில் வறுமையை அனுபவித்திருக்கிறீர்களா? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஒரே நிசப்தம், பதிலே இல்லை. அவர் கூறுகிறார், நான் பட்டினி கிடந்த வயிற்றுக்கு சொந்தக்காரன். இளம் வயதில் என் குடும்பத்திற்கு உதவுவதற்காக பள்ளிக்கூட வாசலில் நின்று ஐஸ் விற்றிருக்கிறேன். இப்படியான ஒரு பின்புலம் கொண்ட ஒரு மகத்தான தலைவர். ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதில், அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பதில், அவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பதில் மக்கள் திலகத்துக்கு இருந்த தனித்திறமைதான் அதிமுக என்கிற இயக்கத்தின் ஆணிவேர் என்பது எனது எண்ணம். அதுதான் அதில் முக்கியத்துவமாக வாய்ந்து அதிமுக என்கிற கட்சியை இந்த அளவுக்கு வளர்த்தது. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த கட்சி பிளவுபட்ட பாதையிலே போய்கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் பற்றாளர்களுக்கு பெரிய வருத்தம் தான். அதற்கு பிறகு ஒரு உடல் நலமெல்லாம் சரியில்லாமல் போய் மீண்டும் வந்த பிறகு 85, 86 காலகட்டத்தில் ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போதுதான் இந்த பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி இதெல்லாம் வந்து தனியார் தொடங்குவதற்கு அவர் முடிவெடுக்கிறார். தலைமைச் செயலாளர் கார்த்திகேயன், சுயநிதி கல்லூரிகளுக்கான வாய்ப்பு. அது வந்து கிராம பொருளாதாரத்தையும் சேர்த்து உயர்த்தியது என்பதுதான் உண்மை. 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ் பல்கலை சட்டம், அதுதான் தமிழ்நாடு தமிழ் பல்கலை சட்டம், சட்டப்பேரவை நிறைவேற்றிய நாள் 1981 செப்டம்பர். 83 தான் வந்து பல்கலைக்கழக மானிய குழு சட்டபூர்வ அங்கீகாரம் அதற்கு வழங்கியது. இப்போது ஆளுநர் அவர்கள் வேந்தராக இருக்கக்கூடாது, முதல்வர் வேந்தராக இருக்க வேண்டும் என்கிற சட்டத்தை வந்து நடப்பு அரசு நிறைவேற்றி அதை ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பும் போது ஆளுநர் கையெழுத்திட மறுத்து அதை திருப்பி அனுப்புகிறார். திருப்பி அனுப்பும் போது என்ன சொல்கிறார் என்றால், பல்கலைக்கழக மானிய குழுவின் சட்டத்தை இது மீறுகிறது என்று சொல்கிறார். 1983ஆம் ஆண்டு அதே சட்டம், அந்த சட்டத்தின்படி தமிழ்நாடு பல்கலை எல்லாமே அமலுக்கு வந்தன. தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் அப்போதுதான் நடைமுறைக்கு வந்தது. கொடைக்கானலிலே 84 அன்னை தெரசா பல்கலைக்கழகம் வந்தது. இப்படி வந்து எம்ஜிஆர் கல்வித்துறையிலும் செய்த புரட்சிகள் என்பது ரொம்ப ஏராளம். 85, 86 காலகட்டத்திலே அரசியல் சாதனைகள் குறைந்து கொண்டே போனதற்கு ஒரு முக்கிய காரணம் அவரது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. ஆனாலும் அதையும் தாண்டி அவர் வந்து தன் பணிகளை எல்லாம் விரிவுபடுத்தி கொண்டேதான் வந்தார். ஓரளவுக்கு ஓய்வு எடுத்து இன்னமும் உடல் நலத்தை கவனித்திருந்தால் அவர் பல ஆண்டு காலம் இன்னமும் உயிரோடு இருந்திருப்பாரோ என்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. இப்படியான சூழ்நிலையில் தான் 1987 எம்ஜிஆர் மறைகின்ற அந்த தருணம் வந்தது. அதுதான் ரொம்ப நெகிழ்ச்சியான, தமிழகத்தின் இதயத்தையே உருட்டி போட்ட தருணம். அடுத்த அத்தியாயத்திலே அது பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.